பிறந்து அமெரிக்காவோட சிலிகான் பள்ளத்தாக்குல ஐடி உட்பட பல்வேறு துறைகள்ல ஒரு பிசினஸ் மேனா மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் தான் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணமான தமிழர் ரூபஸ் பார்க்கர் அவர்கள். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் திரு ரூபஸ் பார்க்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து வர போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ரூபஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அவர் ஒரு இயக்குனரும் கூட திரு மித்ரன் கார்த்திக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் மதியழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் சிவ ஆறுமுகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் ஹரிஷ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நடிகை கோமல் சர்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஆர் கே கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு ஞானன் ஜெயராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தென் தமிழகத்தோட கம்பம் பள்ளத்தாக்குல பிறந்து அமெரிக்காவோட சிலிகான் பள்ளத்தாக்குல ஐடி உட்பட பல்வேறு துறைகள்ல ஒரு பிசினஸ் மேனா மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணமான தமிழர் ரூபஸ் பார்க்கர் அவர்கள். சின்ன வயசுல இருந்தே ரூபஸ் அவர்களுக்கு திரைக்கலை மேல ஒரு தீரா காதல். அதனால 2014ல அமெரிக்கால B2 Films அப்படின்ற சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஹாலிவுட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசரா அறிமுகமானாங்க. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து வைல்ட் நைட்ஸ் வித் எமிலி அண்ட் ஸ்பைடர்மேன் படம் மூலமா பிரபலமான ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு நடிப்புல அண்டர் தி சில்வர் லேக் அண்ட் அதுக்கப்புறம் ஃபிளிஞ்ச் அப்படின்னு தொடர்ந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் படங்களை தயாரிச்சாரு. ஆஃப்டர் அ பாயிண்ட் ஹிஸ் தாட்ஸ் வேர் மோர் லைக் சரி நம்ம ஒரு 20 வருஷமா அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னு அவரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட உருவாக்கின படம் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகள் நிறைந்த நகரம். இந்த படம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய மைக்ரண்ட் சைல்ட் லேபரர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பத்தி அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. சோ அமெரிக்கால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1,20,00,000 மைக்ரண்ட் லேபரர்ஸ் கடத்தப்பட்டு இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி பல நிறுவனங்கள்ல அவங்களை கொத்தடிமைகளா பணியமர்த்தி பல கஷ்டங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. சோ அப்படி கடத்தப்பட்ட 12 மில்லியன் குழந்தைகள்ல பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையனை பத்தின உண்மையான கதையை தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸா வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ ஃபுட்பால் பிளேயரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த சின்ன பையனோட கனவு வாழ்வியல் சூழலால அமெரிக்காவுக்கு மைக்ரேண்டா வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த கனவு பாதிக்கப்படுது, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த கனவு எப்படி சிதைக்கப்படுது அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆன டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து ஹாலிவுட் நடிகர்கள் சில்வஸ்டர் ஸ்டலோன், மெல் கிப்சன், டானி ராபின்ஸ், மைக் டைசன் அப்படின்னு பல பிரபலங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டி இருக்காங்க. அண்ட் ரோட் சைடு அட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மூலமா டொமஸ்டிக் ரிலீஸ், அதாவது உள்நாட்டுல மட்டும் ஒரு 1000 திரையரங்குகள்ல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட்ல படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க லைன்ஸ் கேட் அப்படின்ற நிறுவனம் வந்து வெளியிட இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை வந்து அவங்க ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுத்திருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில ஆஸ்கர் அகாடமி லைப்ரரியில இந்த படத்தை சேர்த்து பெருமைப்படுத்தி இருக்காங்க. சோ இப்படி ஒரு முன்னெடுப்புக்காக ப்ரொடியூசர் ரூபஸ் பார்க்கர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதலாவதா வந்து பேச போறது ரூபஸ் பார்க்கர் அவர்களோட நெருங்கிய நண்பர். அண்ட் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு இயக்குனரும் கூட. நாளிகை இயக்குனர் மூலமா பல குறும்படங்களை இயக்கி அறிமுகமாகி உலக நாயகன் கமலஹாசன் சார், இயக்குனர் அருண் வைத்தியநாதன் போன்றவங்களோட படங்கள்ல எடிட்டரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா கனடாக்கு போய் அங்க ஒரு ப்ரொடியூசரா இயக்குனரா 20க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை வென்று இப்ப மறுபடியும் தமிழ்ல படங்களை இயக்க தயாராயிட்டு இருக்கக்கூடிய திரு மித்ரன் கார்த்திக் இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம்.
சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? பேசாம எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியக்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த குடிக்கும் என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய பேரை விட்டுக்கூடாது, அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன், டைரக்டர் சிவா ஆறுமுகம், ஆக்டர் ஹரிஷ்குமார், ஆக்ட்ரஸ் கோமல், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்கே கண்ணன், டைரக்டர் ஞான ஜெயராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் பிஆர்ஓ சாவித்ரி அவர்கள், பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு முதல் ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான ஒரு சின்ன காரணம் இப்போ ரூபஸ் பார்க்கர் கம்பம் ஊரை சேர்ந்தவர். அவர் கம்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் இப்போ 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். he has produced 5 films. இப்போ அவருடைய பயணம் என்ன, அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம். இதுதான் முதல் காரணம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக ஒரு குட்டி யானை அந்த கோயிலுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலியோட மறுமுனையை ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க. அந்த யானை சின்னதாக இருக்கிறப்போ அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது, அல்லது அந்த சங்கிலி பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது. அந்த யானையுடைய மன வலிமை, அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது சப்ரஸ் அமுக்கப்படுகிறது. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு சங்கிலி இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாவும் தன்னால் அந்த சங்கிலி அறக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும். இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வளர்றப்ப நம்மளுடைய சூழல், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தான் நீ லாய்க்கு, இதுக்கு தான் நீ ஊர்படுவ, நீ இப்படி தான் ஆவ அப்படி தான் ஆவன்னு சொல்லி 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 வளர்றப்போ நமக்கும் இவ்வளோதான் நமக்கு இருக்கு போல இருக்கு, இவ்வளோதான் நம்ம செட்டில் ஆகிடுவோம், இதுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டாம். அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் ரூஃபஸ் பார்க்கர். அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்தது எனக்கு நிறைய தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ அந்த 5 படங்களை தயாரிச்சிருக்கிறார். நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம். அதை விட நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்போ அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே ஒரு கருத்து இருக்கும். நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே நிறைய விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோதான் தெரியும், இவங்களுக்கு இவ்வளோதான் பேச வரும், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி ஒரு முடிவோடு தான் நம்ம பார்க்குறதே அங்கே பார்க்க போகிறாங்க. அப்போ அதுவும் ஒரு சங்கிலி தான் இல்லையா? நம்மளை பற்றி இன்னொருத்த என்ன நினைப்பான் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை அறுத்து விட்டு போகிறது
அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த 5 படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார். மென்மேலும் பல தயாரிப்புகள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அத்துணை பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பெரும்பாலும் பட விழாக்கள்ல சந்தோஷமா இருங்க, ஹெல்தியா இருங்க அப்படின்னு சொல்லி நான் யாரும் சொல்லி கேட்டதில்லை. தேங்க்யூ சார் இப்படி பர்சனலான அட்வைஸ் கொடுத்ததுக்கு. ஸோ அடுத்தபடியா பேச வரவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இயக்குனர் சேரன் அவர்கள் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணி கதை வசன கர்த்தாவா மாறி இப்ப பிடிமன் அப்படின்ற படம் மூலமா இயக்குனர் அவதாரம் எடுத்தவர். இப்போ அந்த பிடிமன் படம் பல விருது விழாக்கள்ல பாராட்டுகளையும் விருதுகளையும் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கு இயக்குனர் ஞானம் ஜெயராமன் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸும் தெரிவிச்சு இயக்குனர் ஞானம் ஜெயராமன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை பொறுத்துக்கு நான் ஹோஸ்ட் விருந்தினர்னு சொன்னாங்க, நான் ஏற்பாட்டாளர் தான். ஏன்னா ரூபஸ் சார் வந்து என்னோட திரை வழிகாட்டி, அங்கேருந்து தான் அவருடைய நட்பில் இருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பிச்சது. அது வெறும் திரை வழிகாட்டியம் மட்டும் சொல்ல முடியாது. என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார், அதுலேருந்து நான் எடுத்துப்பேன். அப்படி வந்து வெளிப்படையாக அன்பாக இருந்தாலும் சரி, அறிவுரையாக இருந்தாலும் சரி, நேரடியாக மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர். எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பட்டு ஒரு தொழிலதிபராக வந்து வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால சினிமாவே தான் எடுத்துக்காரு, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மொத்த பணத்தை இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த 5 வருடமாக ஒத்தாலாக தன்னோட முதுகில் சுமந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாடும் படமாக மாற்றியிருக்கிறார். அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊரில் இந்த விழாவில் பங்கெடுத்ததுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த திரைப்படம் உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும். ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்க கண்டென்ட் அப்படி. குழந்தை தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஈஸியாக ஏமாற்றி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம். அந்த கதையை நானும் படம் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன். அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் சொல்கிறது வந்து அந்த துணிச்சலுக்கே பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும். அதுவும் நம்ம ஊரில் ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலாக இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்க்குற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வேட்டையன், விடுதலை 2, விடாமுயற்சி, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், குட் பேட் அக்லி, அஸ்தர் மாதிரி பல நல்ல நல்ல படங்களை ஹெவன் பிக்சர்ஸ் மூலமா ஓவர்சீஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விநியோகஸ்தர் திரு ஆர்.கே. கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும், பத்திரிகையாளர் ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி வந்து தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லோருக்கும் எப்போதும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் போய் படம் பண்ணிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு சார் வந்து. ஸோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம். உங்கள் மூலயமா நான் சொல்லிக்கிற கருத்து என்னவென்றால், நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக. ஸோ நீங்கள்
சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக எல்லோரும் மலிந்த ப்ரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன். இந்த படம் என்கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன். பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். அவர் நம்பில் ஒருவன், நானும் உங்களில் ஒருவன். வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜானனுக்கும் என்னை அழைத்த விருந்தினர்களும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மோகன்லால் சார் கூட பரோஸ், மரக்காயர், அதுக்கப்புறம் ஹங்கமாட்டு அப்படின்னு ரொம்ப செலக்டிவா படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை இப்போ வந்து பாலிவுட்ல பயங்கர பிஸியா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகை கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் சச். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களை எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கர் சார் வந்து ஒரு நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க இன்னும் சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமா ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், யூனோ த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்னென்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும். இந்தியாவில் மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார் கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்களோட ஸ்லேவரியாக விற்பாங்க. ஆக்சுவலி லைக் இன்னும் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் 80% வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி பட்டு இருக்கு. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸை எடுத்து வந்துட்டு ரீஹாபிலிட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக. ஆனால் 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அதில் வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம், என்னோட மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸாக வந்து வரும்போது அண்ட் யூனோ பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக
இயக்குனர் KS அதியமான் அவர்கள் கிட்ட அசோசியேட்டா இருந்து அதுக்கப்புறம் மஞ்சள் வெயில் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி இப்போ நடிகை தேவயானி அவர்கள் நடிப்புல ஒரு படத்தை உருவாக்கி அந்த படத்தோட நிகழ்ச்சிக்கும் நான் தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இயக்குனர் சிவ ஆறுமுகம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஜான் சார் தான் வந்து சொன்னாங்க சார் நான் தான் அடுத்து நிழற்குடை அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்லயும் நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம். So few words sir. மாலை வணக்கம் நண்பர்களே, பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு. இங்கேருந்து போன ஒருத்தர் அங்கே படம் எடுத்திருக்காரு, 5 படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஏன் இங்கே வந்திருக்காரு? அங்கேருந்து அப்படியே தான் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வரமாட்டாங்க. இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு? தாய் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு தமிழராக அவரோட வெற்றியை, அவரோட புகழை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வெல்கம் சார். அப்புறம் ஒரு பொறாமையாக இருக்குது சார், இந்த கண்டென்ட்டை நினைக்கும் போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிலாம் வந்து நிறைய யோசிப்போம். பட் இதை நீங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கீங்க, உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய புகழ் பெறப்போற ஒரு படமாக இருக்குது, புகழ் பெற்றிருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பண்ண முடியலையன்றத பொறாமையாகவும் இருக்குது. எனிவே சார், இந்த படம் வந்து இங்கே இந்தியாவில் வரணும், தமிழ்நாட்டில் வரணும், அதை நான் நல்லா பார்க்கணும். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஹாலிவுட்டில் நீங்கள் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் படங்கள் பண்ணுங்கள் சார். இங்கே நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. இப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, படங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் தமிழ்லேயும் படங்கள் பண்ணணுன்றது என்னோட விருப்பம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கோரிப்பாளையம் மாத்தி யோசி முத்துக்கு முத்தாக லேபிள் வெப் சீரிஸ் அப்படின்னு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்ல நல்ல கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் ஹரிஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம். நார்மலாகவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மித்ரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலியை பிச்சுக்கிட்டு ஓடின ஒரு யானையை இங்கே வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர பசியில் இருப்பார். ஏன்னா யானை பசியை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள், அந்த படங்களுடைய ஹாலிவுட்டில் அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது. ஸ்டார், அப்புறம் வைல்டு நைட்ஸு, இந்த மாதிரி. இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற, மொத்தமாக அழிச்சிட்ருக்க சில பேரை பற்றின, சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம்ஸ், ஆக்சுவலாக யூஎஸ்ஏ வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவை. ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார். எங்கே போனாலும் அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறதே இல்லை. நம்மளும் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அது வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து போய் சேரும்போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்கன்றது வந்து இது மூலிமா தெரியப்படும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம், அங்கே போயிட்டு ஒரு தமிழரை அங்கே கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து லைன்ஸ் கேட் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழனா அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இங்கே வந்து இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். அவர் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ்லையும் சீக்கிரம் படம் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜான். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக
திலகர், கொலையுதிர் காலம், சாமானியன், பிதா போன்ற பல படங்களோட தயாரிப்பாளராகவும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் திரு மதியழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம். பிஆர்ஓ சாவித்ரி மேடம் அண்ட் ஜான்ஸ் வணக்கம். இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு. கம்பத்தில் பிறந்தாங்க, சிலிக்கான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க. பட் அவர் செஞ்சிருக்கிற இந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே, இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே, டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது. 5 படம் அது ஹாலிவுட்டில், அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது. ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறது இல்லை. நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும். ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்திருக்காரு, இன்றைக்கி இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை. ஜான் எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பாக விஷயத்தை செஞ்சிருவாரு. இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபர்ஸ்ட் பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத ஒரு நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. ஒரு கண்டென்ட் அற்புதமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆஸ்கார் லைப்ரரிக்கு இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 1000 ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்டு வைட் அகைன் லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும். இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம், பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து, அவர் 5 படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ புலம்பெயர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் கடத்தப்பட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தப்படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடிய இன்றைய விழாவின் நாயகன் ரூஃபஸ் பார்க்கர் அவர்களை சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ எல்லார் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் ரூஃபஸ் பார்க்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதை ரொம்ப குறுகிய காலத்தில் சிறப்பாக பேச்சு கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி a wonderful host and she did a phenomenal job and thank you for Aishwarya. இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஜேர்னியை பற்றி சொல்ல சொன்னாங்க. அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க, அப்புறம் மித்ரன் நிறைய சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். நான் கம்பத்தில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்ததுனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி 2014 என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு 5 மூவிஸ். பட் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஐ couldn't do anything for 2 days. It really bothered me. ஏன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பார்த்துருக்கோம், குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க. there is a lot of bonded labor and அது வந்து அமெரிக்காவில் நடக்குது. அதுவும் 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்படுறாங்க and nobody knew about it. லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னா. I live in Los Angeles and the majority of the kids trafficked in short stop in Los Angeles. ஸோ சரி இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா, we don't know anything, but I firmly I want to make this movie. இங்கே நடக்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். பட் இட் டுக் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 10 years. படம் 2023 முடிச்சிட்டேன். பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன். யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே படம் நல்லா இருக்குது பட் லிட்டில் பிட் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்ட்டு தி பாஸ்ட்.
ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீல் லைக் 10 theaters ஆர் directly DVD டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி. பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம், ஒரு அவேர்னஸ்காண்டி எடுத்திருக்கோம், இது எல்லாரும் பார்க்கணுமே, இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அப்போ நிறைய பேர் வந்து எவ்ரிபடி கிவ் அ ஒப்பீனியன். இப்போ நீங்கள் யார்கிட்ட படம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள். லைக் ஐ டிசைடட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மூவி அட்லீஸ்ட் ஹேஸ் டு கோ டு 200 theaters அப்படின்ற ஒரு ரொம்ப டெட்டர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி ஷோயிங் த மூவி டு மைக்கேல் ஃபிலிப்ஸ்னு சொல்லிட்டு ஹி இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர் ரைன்மேன் வித் டாம் க்ரூஸ். அவருக்கு படம் பாட்டு காமிச்சேன். அவர் ஹி லவ்ட் இட். அப்புறம் அவர் டோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் அவர் பார்த்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமாக நெட்வொர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸில் கொடுத்த உடனே படம் தண்ணி காட் அட்டென்ஷன். அதுக்கப்புறம் ஐ ஷோ இட் த ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லைன்ஸ்கேப். நிறைய ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த மூவி. அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டென்ஷன் வந்தது. பட் அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. பட் தட் 1 year இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப். யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ. சரி வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா, 5 வருஷமாகிடுச்சு, எதுக்கு இதே போட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. So I stopped listening and I'm the only one has to motivate every single day morning. நானே எந்திரிச்சு நானே என்னை வந்து ரூஃபஸ் இட்ஸ் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு. பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 1 year. பட் ஒன் தட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் பிளாஸ்ட். மீடியா இஸ் லைக் சப்போர்ட்டட் வெரி மச். எல்லாருமே அந்த அந்த ஜூலைலேருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி. And a lot of people know my name, they don't know who I am. அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஈஸ் ரூபஸ் பார்க்கர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட். ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயாமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம், ப்ரீமியர் பண்ணோம், எல்ஏலையும் ப்ரீமியர் பண்ணோம். ஈவன் தோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும்போது அதனுடைய சந்தோஷம் வேறு. தட்ஸ் வாட் ஐ கேம் ஹியர். தட்ஸ் வாட் மித்ரன் சப்போர்ட்டட் மீ and everybody supported me. And thanks for all to come this evening and supporting my movie. And please watch the movie and it will be releasing soon. And thank you all. Oh, sorry. And again I want to thank my friend the Mithran and Surli and Madhyaragan, Harish Kumar and Komal Sharma and Shiva Armugal. Thank you. And media. Thank you all. Thank you, sir. எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இருக்கிறோம். இவர் ஹாலிவுட்ல படம் எடுத்து அங்கேயும் இதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு. ஸோ படம் எங்க எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு. குளோபலி இதுதான் ப்ராப்ளம் போல இருக்கு. கொஞ்சம் கண்டிப்பா எழுதுங்க. அப்புறம் ட்ரம்ப் ஐயாக்கு ஒரு வேண்டுகோள், அங்க எல்லாம் வீசால இருக்கிறவர்களாம் திருப்பி அனுப்புறாரு. நம்ம 12 மில்லியன் கிட்ஸையும் திருப்பி நம்ம நாட்டுக்கே அனுப்பிட சொல்லுங்க. நன்றி. சார் ஃபோட்டோ சார் குரூப் ஃபோட்டோக்கான டைம். சார் இங்கே பாருங்க லுக் செய்ய சார். எடுத்தாச்சுங்களா?
போது மித்ரன் கார்த்திக் சார் சொல்லியிருந்தாங்க அவங்க கனடா போய் அங்க படங்கள் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணி நான் தமிழ்ல தான் அடுத்து எடுக்க போறேன் அதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரூபஸ் சார் தான் வந்து அடுத்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுதான் நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த படம் தமிழ் படம் தானா, இப்போ 2 பேர் சேர்ந்து இங்க தமிழ்ல படம் கொடுக்க இருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வந்து பர்சனலா உருவாச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ டீம் கிட்ட கேட்கலாம். அடுத்த படம் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் 4 மூவிஸ் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஜாரிட்டி வந்து 2 ஹாரர், 1 சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அது வந்து சார் இந்த படம் ஏற்கனவே மீடியாவுக்கு போட்டீங்க, அப்பயே சொன்னீங்க ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, திரும்பவும் அதே ப்ரெஸ் மீட் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை இந்த டேட் வந்து க்ளோஸாக வருது, நெக்ஸ்ட் வராங்க. ஸோ ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி. அது தமிழ்நாட்டில் டேட் எனக்கு இன்னும் தெரியல, பட் நெக்ஸ்ட் வீக் ஏன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க சயின்ஸ்க்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி பெரிய கம்பெனி புக் பண்ணால் அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டியாக வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் அசோசியேட் பண்ணிவிட்டு தென் ரிலீஸ் த டேட், பட் இட்ஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். சார் இது ஆஸ்கார் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, அது புரிய முடியாது சொல்லுங்கள். இப்போ வந்து ஆஸ்கார் அகாடமியில் வந்து லைப்ரரி, அந்த லைப்ரரியில் வந்து நீங்கள் ஆஸ்கார் நாமினேட்டட் இருந்தாலும் அந்த லைப்ரரியில் வர வைக்க மாட்டாங்க. ஒரு லிமிட்டட் மூவிஸ் தான் லைப்ரரியில் வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹானர். ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் எடுத்து இந்த லைப்ரரியில் வைப்பாங்க. ஸோ வி காட் த ஹானர் டு கீப் நாங்கள் அகாடமிலையும் படம் போட்டுக்கலாம் சார், அகாடமி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதனால் தே லைக் இட். இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தே ரிக்வெஸ்டட் டு கீப் இட். ஃபியூச்சரில் ஏதாவது அவார்ட் மாதிரி ஏதாவது தர மாதிரி ஏதாவது பிளான் வருவாமா? ஏன்னா அது நீங்கள் அகாடமியில் வந்து இந்த படமும் பண்ண மாட்டாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது அவார்டு இல்லை அவார்டு கிடைக்கிறதுக்கு ஆஸ்கார் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த வருஷத்தில் விட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பட் இந்த அகாடமியில் இருக்கிறனால இப்போ நாளைக்கு நிறைய பேர் நியூ அகாடமி மெம்பர்ஸ் வரும்போது அவங்க பார்ப்பாங்க. ஒரு லைப்ரரியில் இருக்கிற படங்கள் பார்க்கும்போது ஒரு 50 இயர்ஸுடைய ஹாலிவுட் ஜேர்னியில் ஒரு 40-50 படங்கள் தான் அந்த லைப்ரரியில் இருக்கும்போது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஒன்றா இருக்கும்போது தட் இஸ் வெரி ப்ரௌட். ஸோ இந்த மூவி அமெரிக்கா ட்ரம்ப் வரையும் போட்டுருன்னு சொன்னீங்க, அதனால தான் கொஞ்சம் வெளியில் டாக் ஆக போச்சு அப்படின்னு. ஸோ தமிழ்லையும் அதே மாதிரி பெரிய செலிப்ரிட்டியை பார்த்து விஜய் அவர்கள், ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நல்ல படம்லாம் கூப்பிட்டு அவரே அவருடைய ஆஃபீஸில் இப்போ இது பண்ணுறாரு, ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமே நீங்கள்? எனக்கு யாருமே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஐ வெரி ஹாப்பி டு ஷோ தி மூவி டு எனிபடி. மெயின் ஜானன்னு ஒருத்தரை பிடிச்சிட்டீங்க. யா கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா ரஜினி சார்லாம் இருக்காங்க. ஸோ மூவி நல்ல மூவி தான், இது வந்து ஒருத்தான மூவி தான், பட் அதை கொண்டு போகணும்ல, அதுக்கான முயற்சி தான். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சனைன்னு சொன்னீங்க, பட் இங்கே பார்த்துருப்பீங்க பல பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கே உங்களுக்கு முடியாது. பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அங்கே என்ன கையாண்டிங்களோ அதையும் இங்கே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை பண்ணலாங்கண்ணா. சரி அங்கே வந்து நான் இருந்தனால இட் வாஸ் எவ்ரிடே நான் போய் பார்த்து இது பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ நான் இங்கே வந்து ஐ கேனாட் பி ஹியர் ஃபார் another 5 months. அப்படி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யாராவது ஹெல்ப் பண்ணால் ஐ வுட் லவ் டு ஷோ த மூவி டு டெஃபினெட்லி. ஸோ இந்த மூவிக்கு அடுத்தது வேறு யாராவது வெளியில் இங்கே தமிழ் டைரக்டர்ஸ் அப்ரோச் ஏதாவது வந்திருக்கா, கதைகள் வருதா, நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? மித்ரன் இல்லை மித்ரன் சார் ஓகே, அவரை தாண்டி வெளியிலேருந்து நீங்கள் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். இல்லை ஸ்டோரி வந்து see the process in Hollywood is very different. ஸ்டோரி நாங்கள் கேட்க மாட்டோம், இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்ட். இப்போ ஸ்கிரிப்ட் வரும், ஸ்கிரிப்ட் இப்போ வந்து ஐ ஹாவ் அ கிரியேட்டிவ் டீம். அவங்க படிச்சுட்டு இஃப் இட் இஸ் ரெக்கமெண்டட் தென் ஐ வில் டேக் த ஸ்கிரிப்ட். தென் வெரி மல்டிபிள் டைம்ஸ் தென் ஓகே திஸ் இஸ் த ஸ்கிரிப்ட் ஐ கோ ஃபார், ஸோ ஐ வில் டூ. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக. சார் இப்போ வந்து நீங்கள் அங்கேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்து இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பேஸ் இது. இங்கெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்ல வரேன்னா ஒரு சின்ன படமே வந்து
தமிழாலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் 5 படம் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஏன்னா தமிழில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. படம் பார்த்துட்டு ஓகேப்பா பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இதை? இல்லை, நான் வந்து ஸ்ட்ரகிள்னா எல்லா படத்துக்கும் ஸ்ட்ரகிள் இல்லை. ஃபஸ்ட்டு 4 படம் வந்து வெரி என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு மூவி. இட் இஸ் வெரி ஈஸி, பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒன்லி இந்த படத்துக்கு மட்டும்தான், இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மட்டும். ஏன்னா அதனுடைய கான்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐம் ஷோயிங் த டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா. இப்போ அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் போய் வந்து ஸ்லம் காமிப்பாங்க, த புவரஸ்ட் கண்ட்ரி. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா திருப்பி எவ்ரி டைம் தே வில் ஷோ ஒன்லி ஸ்லம்ஸ், ஸ்டில் தே வில் ஷோ இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி. அந்த மாதிரி தான் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணுறதே அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, such a powerful country in the world, I am showing the dark side. அதனால தான் I had a struggle to release it. Not every movie I struggle. சார் நீங்க தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன், கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்துருக்கேன், டைம் கிடைக்கும். டிஃபரன்ஸ் என்ன சார் பார்க்குறீங்க? அங்கே உள்ள படங்களுக்கும் தமிழ் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? என்ன டிஃபிகல்ட்டாக பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மை பெர்ஸ்பெக்டிவ், படங்கள் வந்து நிறைய டீவியேஷன் இருக்குங்க, நிறைய சென்டிமெண்ட். ஏன்னா இங்கே அதுதான் ஒர்க் ஆகுங்கிறாங்க. ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும் இங்கே படம். ஒரு ஸ்டோரி ஸ்டெல்லிங், ஒரு கேரக்டர் ஓரியன்ட் அப்படிங்கிறது ஹாலிவுட்டில் நிறையா இருக்குது. இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ட்ரிவன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் போகும்போது ஐ லைக் டு டூ திஸ் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக போகிறோம், ஒரு 5 கேரக்டர்ஸ்னா பீப்புள் கம் அண்ட் டெல் தட் ஐ வாண்ட் டு டூ திஸ் கேரக்டர். ஐ திங்க் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய வந்து இங்கே வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படி வேணும் அப்படிங்குவாங்க. பட் நாங்கள் ஹாலிவுட்டில் அதெல்லாம் பார்க்குறோம். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்ல படம் எடுத்தால் தட் இஸ் அ கமர்ஷியல். யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு இன்கார்பரேட் பண்ணி திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட் வேணும், ஒரு சாங் வேணும், ஒரு காமெடி ட்ராக் வேணும், இல்லாட்டி ஒரு அம்மா சென்டிமெண்ட் வேணும். இது ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது அங்கே கிடையாது. ஒரு நல்ல படம் எடுக்கிறீங்க, அதில் இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஃபேன்ஸே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாரர் படம் இருந்துன்னா ஹாரருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க படம் பார்ப்பாங்க. த்ரில்லர், ட்ராமா, யாரும் யாரை பற்றி குறை சொல்கிறது கிடையாது. ஒரு ட்ராமா எடுத்தால் ட்ராமாவே எல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வில் பி ஹாப்பி, யூ வாண்ட் டு see some குட் மூவி, இல்லாட்டி ஒரு எமோஷ்னல் மூவி இருந்துச்சுன்னா யூ வில் வாட்ச் தி எமோஷ்னல் மூவி. ஸோ அதனால் வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுக்கலாம், அதை குறை சொல்ல முடியாது. பட் யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ஒரு திணிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தமிழ் சினிமா என்ன அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா சார்? அது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஐம் நாட் ஹியர், ஐம் நாட் டிரெக்டிங், ஐம் நாட் மேக்கிங் எனி மூவி. அது அப்டேட், ஐம் நாட் டெல்லிங் டு அப்டேட், பட் ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர் ஃபார் தட். நீங்கள் டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ். சார் அங்கே ப்ரைவசி மேட்டர்லாம் இருக்கா சார்? ஏன்னா இங்கே படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் இன்றைக்கே வந்து ப்ரைவசி இல்லைங்க, ப்ரைவசிங்கிற ஒரு இது ரொம்ப லிமிட்டட். இல்லை, பைரசி கேட்குறாரு. பைரசி இஸ் வெரி லிமிட்டட். ஏன்னா law is very strict, they charge you very heavily. அதனால பண்றது அமெரிக்காவோட டார்க் சைட காட்டின மாதிரி தான் இந்த கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனா இதே மாதிரி ஒரு சில படங்கள் அமெரிக்கால ரிலீஸ் ஆயிருக்கு சார், ஹாலிவுட் படத்துல இருக்கு. மார்ட்டின் டாரன்டினோட படம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்மே அமெரிக்காவோட டார்க் சைட காட்டின ஒரு படம். அது டார்க் சைடு கிடையாதுங்க, அது பேஸ் பண்ண ட்ரூ ஸ்டோரி. இல்ல, அது நடக்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமா காட்டின மாதிரி தான் அந்த படத்துல. இல்ல அது படமே வந்து அவங்க பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சார்லி மேன்சனுடைய கொலை வந்து பேக்ரவுண்ட்ல எடுத்துக்கிட்டு அவர் கமர்ஷியலா படம் பண்ணாரு. அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த மாதிரி நடக்கல. சோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிருந்தா இந்த படம் அங்க பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. இதுல சேஞ்சே பண்ண முடியாது. telling that இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், I put a lot of clips end of the movie, still happening அப்படிங்கிறத தான் நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். சார் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் மெக்டோன் அப்புறம் KFC இந்த மாதிரி கூப்பிட்டு போய் அவங்க ஆட்கள் இது பண்ணாங்க. அந்த சைடு இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்தது? நிறைய வந்தது. I got a lot of threatening, lot of people said I'm going to sue you, I'll put you in jail. நிறைய threats. படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களா, இல்ல நீங்க ஏன் எங்களை இந்த மாதிரி காமிக்கிறீங்கன்னு? நீங்க ஏன் இந்த மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. இப்போ இருக்கிறதானே எடுத்திருக்கீங்க அப்படி. அதனால தான் அந்த எண்ட் கிளிப்ஸ் அதெல்லாம் நியூஸ் தானே.
நான் எதுவும் சொல்லலையே, நியூஸில் எப்படிங்க வந்தது தானே நான் போட்டேன். குறிப்பிட்டு இந்த கம்பெனியில் இன்னமும் இப்படி பண்ணுறாங்கன்னா எந்த கம்பெனியை சொல்லுவீங்க? எல்லாருமே நிறையா இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் ஆஸ்க்ட் a very valid question. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து they go to third party vendors, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் சில நேரம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில கம்பெனிக்கு தெரியாத அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் இஸ் வெரி அகெயின்ஸ்ட் திஸ் சைல்ட் டிராஃபிக்கிங். அப்போ வால்மார்ட்டுக்கு வந்து இப்போ வால்மார்ட்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நியூஸ் வரும்போது வால்மார்ட்டுக்கு தான் கெட்ட பேர். ஆனால் வால்மார்ட் வந்து ஒரு வேற யாருக்காவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கொடுத்துருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் வால்மார்ட் இம்மிடியட்லி டேக் ஆக்ஷன். படத்தினுடைய ஒரு பேசிக் கான்டென்ட்டே வந்து we are urging to have a law protected. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா the company should be responsible அப்படிங்கிறத இது பண்ணி தான் எம்ஃபசைஸ் பண்ணி தான் நாங்கள் படம் எடுத்தோம். இப்போ சில கம்பெனிகள் வந்து they are against, நிறைய கம்பெனிகள் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. மெஜாரிட்டி வந்து they know, பட் அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க they are getting cheap labor. அமெரிக்காவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் பிரச்சனை ஸ்டார்டிங்காக அவர் சொன்னார். பட் ஒரு இந்தியனாக போய் படம் எடுத்துருக்குறீங்க, அங்கே இருக்கவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃப்ரீடம்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லை அந்த பிளாக் மாதிரியான தான் நம்மளே ட்ரீட் பண்ணுறாங்களா? சரி, அது படம் எடுத்து அதான் சொல்கிறேன்ல, படம் எடுத்து கொண்டு வர்ற வரைக்கும் தான் எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது. படம் வந்தவுடனே எவ்ரிபடி லைக் இட், எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட். இந்த மாதிரி ஒரு போல்டு டாபிக், இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் பிரசன்ட் மீடியா ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுதில்லை. அதே மாதிரி இந்த படமும் தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் முன் வச்சுக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.